சரி, எம்புரான் படம் பார்த்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமானால நம்ம நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு கருத்து ஏதோ ஒன்று இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். படம் ஓடுது ஓடல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறத தாண்டி, உள்ள நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறதா நம்மளுக்கு மலையாள சினிமாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த படம் என்னன்னா, உங்களுக்கு இந்த கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு, இவங்களுக்கு படத்தை எடுக்க தெரியல ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பில்டப்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராப்பரா பில்டப் சீக்வன்ஸ் கொடுக்கணும். இவங்களுக்கு அதை கொடுக்க தெரியாம எங்கெங்க பில்டப் கொடுக்கணும்னு தெரியாம, சரி மோகன்லாலுக்கு ஏதோ பில்டப் கொடுக்குறீங்களா, ஓகே, ஏதோ ஒரு கேரக்டர் நிக்குது, அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. அது பேசுற முதல் டயலாக்ல ஃபுல்லா அந்த கேரக்டர் அப்படி முகம் வாங்குறாங்க அந்த கேரக்டர். அப்புறம் எதுக்கு அந்த கேரக்டர் ஒரு பில்டப் கொடுத்தீங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. படத்துல கதை சுத்தமா இல்ல. ஒரு ஓப்பனிங், ஒரு மிட், ஒரு எண்ட் இல்லாம வெறும் படம் ஒரு ட்ரெய்லர்ல எவ்வளவு ஒரு ஹையா ஒரு பில்டப் கொடுத்து இருக்கும். அந்த மாதிரி பில்டப் 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 பில்டப்னு படம் போகுது. அதனால நம்மளால உட்காந்து பார்க்க முடியல, பயங்கர லேக்கா இருக்கு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தோட டைட்டில், சரி எம்புரானுங்கிறது படத்தோட டைட்டில் எம்புரான், அது ஓகே. லூசிஃபர் 2ங்கிறது நீங்க ஒரு 2 மாதிரி போடுறீங்க. சரி, உங்களுக்கு நீங்க மலையாள இதுல வரீங்க, அப்படி உங்களுக்கு தமிழ் தெரியலன்னே வச்சுப்போமே. எம்புரான் எழுதுன உங்க டிசைனருக்கு தமிழ் தெரியாதா? உங்க மத்த இதுல அந்த டிசைன் ஓகே. இங்க 2 போட்டு எம்புரான் போடுறது எப்படி தெரியுதுன்னா, பூ போட்டு எம்புரான் மாதிரி ஒரு வார்த்தை வருது. ஸோ இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை. இந்த வார்த்தை எதுக்கு நீங்க உங்க படத்தை ஒரு சீப் பப்ளிசிட்டி எதுக்கு தேடுறீங்க? ஸோ படம் உங்களுக்கு பார்ட் 1 ஹிட், அதை வச்சு உங்களுக்கு பார்க்க வந்துருவாங்க. இப்படி ஒரு தப்பான ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு நெகட்டிவான பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவையா? ஸோ இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டியா எனக்கு ஒரு தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வெறும் ஹிந்தியா போகுது. நான் உண்மையிலே டிக்கெட் எடுத்து செக் பண்றேன், தமிழ் வருஷன் தான் போனானா இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் வார்த்தை வராம ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஹிந்தியில போகுது. அது கீழே சப்டைட்டில் தமிழ்ல வந்துச்சு, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி.